Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம 2020 பஜாஜ் கம்பெனியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிமாண்ட் பண்ண பைக்னா பல்சர் 220F. ஸோ இன்றைக்கி இந்த பைக்கை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 ரீலான்ச் பண்ண ஒரு பல்சர் 220F தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குது. ஸோ வாங்க இந்த பைக்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க 2024 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பைக்கோடைய சைட் லுக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோடைய ஃப்ரண்ட் லுக்கு போவோம். இதுதான் இந்த பைக்கோடைய ஃப்ரண்ட் லுக். ஸோ 2022 பழைய மாடல் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2024லையும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஸோ 2024லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆலோஜன் பல்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ஆலோஜன் பல்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்ட் பண்ணால் ரெண்டுமே எரியும். ஸோ இதுதான் இந்த பைக்கோடைய ஃப்ரண்ட் லுக். ஸோ ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க, புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கு. ஸோ கார்பன் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கார்பன் இல்லை, ஒரு ஃபேக் கார்பனில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி இந்த பைக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் சிசிக்கு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 220 சிசி கொண்ட ஒரு சிங்கிள் செக்மெண்ட்டு தான். ஸோ ஆயில்டு கூல்டு இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பவருக்கு வந்தீங்கன்னா 20.55 பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டார்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18.55 நியூட்ரல் பவர் டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கார்பன் ஃபினிஷோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 220Fன்ற ஒரு ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்குக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சைலன்சர் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோடைய சைலன்சர் சவுண்ட் ஒரு நார்மல் பைக் சைலன்சர் சவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறது ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பைக்கில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்சிடி ஸ்க்ரீனை தான். ஸோ இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 795 mm கொண்ட ஒரு சீட் ஹைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸோ ஹை பீம் லோ பீம் பண்ணுற ஒரு டிப் பண்ணுற ஒரு சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளூடூத் கனெக்ஷன்ற ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹாரன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கில் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் லாங் ரைட் பண்ணும்போது அழகாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பைக்கில் புதுசாக அப்டேட் பண்ண ஒரு எல்சிடி டிஸ்பிளே, ஒரு குட்டி டிஸ்பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சேம் இந்த இப்போது ரீசெண்டாக வந்த NS 125 200 400 சேம் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு யார் யார் கால் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷனும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நேவிகேஷன் போட்டிங்கன்னா ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த குட்டி டிஸ்பிளேயில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் அண்டு இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபியூல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆர்பிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஎம் வந்து ஏறுறதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் சிக்னல்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிப், ஸோ ஏபிஎஸ், அதுக்கப்புறம் இன்ஜின், அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஜாஜ் லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அப்டேட் பண்ண ஒரு பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காம்பேக்ட் பொசிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய பல்சர் 250க்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லாமே வந்து ஒன்றே தான். பட் பழைய பல்சரில் அவர் வந்து மிஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே தான். பழைய டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வெறியாகவே இருந்திருக்கும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வர பல்சர் 125லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 15 லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பல்சர்ன்றதும், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஸ்டிக்கரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த பைக்கில் இருக்க ஒரு சின்ன அப்டேட். ஸோ இதை நான் வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் ஒரு குட்டி ரைடிங் ரிவ்யூ நான் காட்டுறேன். ஸோ இதோடைய பவர் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,69,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 2000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது.
ஸோ அங்கே பக்கம் இருக்க ஷோரூமில் போய் கேட்டு நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோடைய குட்டி ரைடிங் ரிவ்யூ பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அப்படியே பல்சர் மாதிரி தான் இருக்குது. பட் அவ்வளோ ராவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக அந்த மாடல் இல்லை. ஸோ பழைய ராவ் மாதிரி என்ன நீங்கள் செகண்ட் ஹேண்ட்லாம் பைக் பேசுகிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 396 ஓட்டினாலும் எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸை அவ்வளோவா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஸோ பட் பைக் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க சும்மா வெளியாகவே இருக்குது.